ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 1இல் உள்ள இலக்கண பகுதியான அணி இலக்கணம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. அதை போன்று ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற தான் செய்யுள் இயற்றுவாங்க கவிஞர்கள். இப்படி ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். நாம் இந்த பதிவில் உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இல்பொருள் உவமை அணி, இதை மூணை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உவமை அணி. ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி. இதில் உவம உருபு என்னென்னா போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ, இது எல்லாமே ஓம உருபுகள். இது எல்லாமே வெளிப்படையாக வந்ததுன்னா அதுதான் உவமை அணி. உதாரணம், மயில் போல ஆடினாள், மீன் போன்ற கண். இந்த தொடரை படிக்கிறப்ப நடனமாடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டிருக்காங்க. இப்படி ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை எது ஒப்பிட்டு கூறப்படும் பொருள்? இதில் மயிலும் மீனும். இது உவமை அல்லது உவமானம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர். இதில் நடனம் ஆடும் பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் உவமேயம். அதுக்கப்புறம் அந்த மீன் போன்ற கண், அந்த பெண்ணுக்கு கண் எப்படி இருக்கான்? மீன் போல இருக்கான். அந்த மீன் உவமை அல்லது உவமானனா அந்த கண் இருக்கு இல்லையா, அதுதான் உவமேயம். இதில் ஓம உருபு என்னன்னா மயில் போல ஆடினால், அதில் போலன்ற ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அடுத்து மீன் போன்ற கண், இதில் போன்ற அப்படின்ற ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால் இது ஓமை அணி. அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்ம இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த குறளுடைய பொருள். இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்றது உவமை. நாம் நம்மளை இகழ்ந்து பேசுகிறாங்க இல்லையா, அதை கூட நம்ம பொறுத்து கொள்கிறோம்ல, இது ஒப்பிடப்படும் பொருள் உவமேயம். அப்புறம் அதில் என்ன வெளிப்படையாக வந்திருக்குன்னா போல அப்படின்ற ஓம உருபு. இவ்வாறு ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் உவம உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுதான் உவமை அணி. அதுக்கடுத்து எடுத்துக்காட்டு உவமை அணி. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் உவம உருபு மறைந்து வந்தால், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உவம உருபு வெளிப்படையாக வந்தால் உவமை அணி. ஆனால் உவம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி. இதற்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். உதாரணம், தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும். மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே இந்த குறளின் கருத்தாகும். இதில் தொட்டனை தூறும் மணற்கேணி என்பது உவமை, மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்பது உவமேயம். இடையில அதுபோல் எனும் ஓம உருபு மறைந்து வந்துள்ளது. இப்போ ரெண்டுதையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ மணற்கேணியை நம்ம தோண்ட தான் அதில் தண்ணி வரும். அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம படிச்சுக்கிட்டோ, அதாவது படிச்சுட்டே இருக்கிறோன்னா எந்த புக்கு வேணால் படிக்கிறது கிடையாது. நல்ல அறிவுபூர்வமான நல்ல சிந்தனை மிக்க தலைவர்களுடைய புக்கு, கவிஞர்களுடைய புக்கு, அறிஞர்களுடைய புத்தகம்,
இதெல்லாம் நம்ம தேடி தேடி படிக்கிறப்ப நமக்கு என்னன்னா அறிவு பெருகும். இதில் மறைமுகமாக அதை போல் இதுன்னு தானே சொல்ல வராங்க. அதனால் இது எடுத்துக்காட்டு உவமை அணி. உவமை ஒரு தொடராக அமைஞ்சிருக்கு, ஓமையும் ஒரு தொடராகவும் வந்திருக்கு. இதில் ஓம உருபு மறைந்து வந்திருக்கு. அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. நெக்ஸ்ட் இல்பொருள் உவமை அணி. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுறது தான் இல்பொருள் உவமை அணி. இதுக்கு உதாரணம் என்னன்னா, மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல தோன்றியது. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இந்த 2 தொடரிலும் நல்லா பாருங்க. பொன்மழை பொழிந்தது போல, கொம்பு முளைத்த குதிரை போல என்னும் உவமைகள் வந்துள்ளன. உலகில் பொன் மழையாக பொழியறது இல்லை. எங்கேயாச்சும் பொன் தங்கம் மழையாக பொழிஞ்சு பார்த்துருக்கோமா? இல்லை. கொம்பு முளைத்த குதிரை இருக்கா? குதிரைக்கு எங்கேயாச்சும் கொம்பு இருக்கா? இல்லைல்ல. அதனால் உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவதை நாம் என்ன சொல்கிறோன்னா இல்பொருள் உவமை அணி. நன்றி, வணக்கம்.